ஹலோ ஃபோக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் ஒரு ஆப்பு மூலமாக எப்படி நமக்கு ஒரு வாட்ஸ்அப் டிலீட்டட் மெசேஜை பார்க்குறது நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் டிஃபால்ட்டாகவே நம்ம மொபைலில் அது பண்ண முடியுங்க. ஆனால் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆப்பு மூலமாக பண்ணுறப்ப யாராவது உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்பி அதை இம்மீடியட்டாக டெலிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன இமேஜுங்கிறது அந்த ஆப்பு மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ பார்க்க போகிற மெத்தடில் பார்த்திங்கன்னா வெறும் மெசேஜை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதாவது யாராவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பி அதை இம்மீடியட்டாக அவங்க டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன முன்னாடி அனுப்புனாங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன் போயிருங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி போய்க்கிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா ஆஃப் தாங்க இருக்கும் எல்லாரோட மொபைலும். அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் இன்னொரு மொபைலிருந்து என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிடுறேன். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நான் இம்மீடியட்டாக அந்த மொபைல்லேருந்து அந்த மெசேஜை இம்மீடியட்டாக டெலீட்டும் நான் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படிங்கிறது தான் அது காட்டும். சரி, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன அனுப்பியிருந்தேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு பேக் போயிட்டு திருப்பி நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஹைன்னு அனுப்பிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இம்மீடியட்டாக அந்த மெசேஜை நான் டெலீட்டும் நான் பண்ணியிருக்கிறேன். இல்லை மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ டிஃபால்ட்டாக ஆன் பண்ணால் தான் இதை நம்மளால் பண்ண முடியுங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷனாக இது ஸ்டோர் தான் பண்ணியிருக்கோம். என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இந்த மொபைலுக்கு வந்திருக்குதுங்குது. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மாடல் கேட்கும். இதில் தெளிவாக அதே சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி வச்சுக்க நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.